ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ்க்கு ஈஸியா ஹெல்ப் பண்ற ஒரு ஃபுல் டேக்கான டயட் ரெசிபி பார்ப்போம். இதை நீங்க வாரத்துல 3 நாள் செஞ்சீங்கன்னா போதும், 2ல இருந்து 5 கிலோ வரைக்கும் ஈஸியா குறைக்கலாம். வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஈஸியான கஞ்சி ரெசிபி பார்ப்போமா? வாங்க. இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க. யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, எவ்வளவு சாப்பிடலாம், எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. என்னதான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நல்ல ப்ராடக்ட்ஸா இருந்தா கூட சில நேரம் வந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்காம போயிடுச்சுன்னா அது தேவையில்லாத பின் விளைவுகளை உண்டாக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வெயிட் லாஸ் கஞ்சிக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு உடைச்ச ஓட்ஸ், கோதுமையை லேசா உடைச்ச மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஓட்ஸ், இது வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நான் உடைச்ச ஓட்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை உடைச்ச ஓட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் ராகி எடுத்துக்கோங்க. 1/3 கப் அளவுக்கு முழு பாசி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு அவல், ஒரு சின்ன பீஸ் சுக்கு, நல்ல தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய், 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியா தண்ணியில களைஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு துணியில விரிச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வைக்க வேண்டாத. அரை மணி நேரம் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கிச்சன் கவுண்டர்லயே போட்டு காய வச்சா போதும், வெயிலெல்லாம் காய வைக்க வேண்டாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி ஒன்னொன்னுத்தையா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். நல்ல மிதமான தீயில வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா கலர் மாதிரி நல்ல வாசனை வர்றப்ப இதை எடுத்து ஒரு தட்டுல கொட்டி ஆற வைங்க. அடுத்தது கொள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி வாசனை வந்து கொள்ளு இந்த மாதிரி படப்படன்னு புரிய ஆரம்பிக்கிறப்ப எடுத்து பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம். ஓட்ஸையும் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல செவந்து வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப எடுத்து கொட்டி ஆற வச்சிடுங்க. அவலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி கிறிஸ்பியானதும் இதையும் எடுத்து ஆற வச்சிருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுக்கு, மிளகு, சீரகம், வெந்தயம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு லேசா வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆகணும். மிளகு லேசா வெடிக்க ஆரம்பிக்கணும். மிளகு வெடிக்க ஆரம்பிச்சதும் எடுத்து கொட்டி ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் கஞ்சி பவுடர் தயார். ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஞ்சி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்கா கஞ்சி மாதிரி வர்ற வரைக்கும் விஸ்க் பண்ணி காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர்றப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட வெயிட் லாஸ் கொள்ளு கஞ்சி தயார். இதை நல்லா ஆற வச்சோ இல்ல சூடாவோ குடிச்சுக்கோங்க. கொள்ளுக்கு வந்து உடம்ப நல்லா சூடாக்குற தன்மை உண்டு. நம்ம வேர்வை சுரப்பிகள் எல்லாம் திறந்து விட்டு வேர்வை வழியா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியில அனுப்பும். வாரத்துல 3 தடவைக்கு மேல இந்த கஞ்சி எடுத்துக்காதீங்க. இந்த 3 நாள் நீங்க அந்த கஞ்சி குடிக்கிறப்பையும் ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த கஞ்சி பவுடர் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்காதீங்க. கஞ்சி என்னைக்கெல்லாம் நீங்க சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் 1.5 hours 2 hours கழிச்சு கண்டிப்பா நீங்க மோர் சாப்பிடணும். காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலா இந்த கஞ்சி குடிச்சுக்கோங்க நீங்க 3 நாளும். இது கூட 1 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. எதர் பொரியலாவோ இல்ல கூட்டாவோ நீங்க சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது, வயிறு நல்ல திம்முன்னு இருக்கும். நீங்க என்னைக்கெல்லாம் இந்த கொள்ளு கஞ்சி சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம் கழிச்சு இது கூட மோர் சாப்பிடணும். அவசியம், கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அதை வந்து கலந்துக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து கொழுப்பு இருக்கிற பால் யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா இதை நல்லா கடைஞ்சிட்டு வெண்ணெய் எடுத்துருங்க. இல்லாட்டி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு பொரிச்ச பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச சீரகத்தூள், 2த்துல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட ஒரு 4 கருவேப்பிலை இலைய நல்லா கசக்கிட்டு அது கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு கருவேப்பிலை இலை கிடைக்கல அப்படின்னா நீங்க பொடியா கூட பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலையை வாங்கி நல்லா கிளீன் பண்ணிட்டு நிழல் உணத்துல காய வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி இப்போ ஆர்கானிக் கடைகள்ல உங்களுக்கு வாங்கவும் கிடைக்குது. ஸோ நீங்க அப்படி வாங்கி வச்சுக்கிட்டா கூட ஓகே.
ஏன் வந்து அந்த மோரை கஞ்சியோடையே சேர்த்து குடிக்க கூடாது அப்படின்னா, முதல்ல நீங்க அந்த கொள்ளை வேலை பார்க்க விடணும். கொள்ளு வந்து எப்பவுமே கூட சக்தி எடுத்துக்கும் அது ஜீரணம் ஆகறதுக்கு. அதனால உடம்பு வந்து சூடாகும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூடாக விட்டீங்கன்னா தான் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வேர்வை வழியா வெளியில போயிட்டு உங்களுக்கு உடம்பு இளைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா 2 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க அந்த மோர் சாப்பிட்டீங்கன்னா அந்த கொள்ளுனால ஏறின சூடும் அடங்கும், அந்த பித்தமும் அடங்கும். அதனால தான் எப்பவுமே 2 ஹவர்ஸ் கழிச்சு சாப்பிடணும். ஸோ சேர்த்து சாப்பிட்டுடாதீங்க. கொள்ளு வந்து என்னதான் இயற்கையான பொருள் அப்படின்னா கூட எல்லாராலையும் இதை சாப்பிட முடியாது. ஸோ இப்போ யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போமா. உங்களுக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்கு இல்ல அசிடிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த கஞ்சியை ட்ரை பண்ணாதீங்க. அது இன்னும் ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். முதல்ல உங்களோட அசிடிட்டியோ இல்ல அல்சரையோ குணப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அசிடிட்டியும் அல்சரையும் ஈஸியா குணப்படுத்துறதுக்கான ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. நான் அதோட வீடியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஒரு 3ல இருந்து 5 நாள் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அசிடிட்டியோ அல்சரோ சரியா போயிடும். அதுக்கப்புறமா நீங்க இந்த கஞ்சி எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இந்த கஞ்சி குடிக்காதீங்க. அதாவது சில பேருக்கு மூக்குல இருந்து ரத்தம் வடியும், அந்த மாதிரி இருக்கிறவங்களோ இல்ல பீரியட்ஸ்க்கு போது நிறைய ப்ளீடிங் ஹெவி ப்ளீடிங் ஆகுறவங்களோ இதை வந்து எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ப்ளீடிங் இருந்தது அப்படின்னா இந்த கஞ்சி சாப்பிடாதீங்க. அது வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். குழந்தைக்காக காத்திருக்கிற ஆண்கள் இந்த கஞ்சி சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆண்களோட விந்தணுவோட அளவையும் சரி அதோட குவாலிட்டியையும் சரி கொள்ளு வந்து குறைச்சிடும். ஸோ அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைக்காக சிகிச்சை எடுத்துக்கிற ஆண்களா இருந்தீங்கன்னாலும் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கீழ்வாதம் இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிடக்கூடாது. கவுட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவங்க இதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். வேற ஏதாவது ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் எடுக்கிறீங்க இல்ல சித்தா யுனானி அந்த மாதிரி நேச்சுரல் மெடிசின்ஸ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட கண்டிப்பா கேளுங்க, அதோட கொள்ளு சாப்பிடலாமா அப்படின்னு. கேட்டுட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா சாப்பிடுங்க. நீங்க ஒருவேளை அலோபதி மெடிசன் நீங்க எது எடுக்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கொள்ளுக்கு பித்தத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. வாதத்தையும் கபத்தையும் குறைச்சி விட்டுடும், ஆனா பித்தத்தை ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். அதனால இந்த கஞ்சி என்னைக்கெல்லாம் குடிக்கிறீங்களோ அன்னைக்கு ஏதாவது ஒரு வேளை நீங்க வந்து சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கோங்க. சுக்குமல்லி காஃபி பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. டைம் இல்லை அப்படின்னா முந்தின நாள் நைட்டு என்னைக்கு நீங்க அந்த கஞ்சி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு முந்தின நாள் நைட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. ஒரு கல்லுலையோ இல்ல சப்பாத்தி போடுற கட்டையிலையோ 1-2 உடைச்சுக்கோங்க. உடைச்சிட்டு நல்ல 1 டம்ளர் தண்ணியில போட்டு வச்சிடுங்க. அது நைட் ஃபுல்லும் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். காலையில எழுந்தோடனே அதை வடிகட்டி குடிச்சிடுங்க. இந்த டயட் ஃபாலோ பண்றப்ப உங்களால முடிஞ்சது காஃபி டீ அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பாருங்க. அதுக்கு பதில் இந்த சுக்குமல்லி காஃபி குடிச்சுக்கோங்க. இல்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கொத்தமல்லி தண்ணி அதை சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்ல காஃபி டீ அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னா காலையில 1 டம்ளர் அளவுக்கு நீங்க குடிக்கிறபடி குடிச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த மோர் சாப்பிடுங்க. மத்தியான நேரம் வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட்டு இல்ல உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ வெண்டைக்காய், அப்புறமா வெண்பூசணிக்காய் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு உப்பு மிளகுத்தூள் அப்புறம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஒரு சாலட் சாப்பிடுங்க. நல்ல ஒரு பவுல் ஃபுல்லும் சாலட் சாப்பிடுங்க. சாயங்காலம் 4:30 to 5 மணிக்குள்ளார நீங்க ஸ்நாக்குக்கு பதில் ஒரு மீடியம் சைஸ் மாதுளம் பழத்தை உரிச்சு அந்த முத்துக்களை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் ஆகுறதுனால நம்ம ஸ்கின் வந்து சாக் ஆகி ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட் லாஸ் பண்றது நல்லா தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம ஃபேஸ் நல்லா ஷைனிங்கா இருக்கும். சாயங்காலம் டின்னருக்கு என்ன செய்யறதுன்னு பார்ப்போமா. காலையிலேயே 2 பேரிச்சம்பழம், 2 பாதாம், 2 முந்திரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எல்லாத்தையும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில ஊற வச்சு வச்சிடுங்க. பாதாம் முந்திரியோட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 2 பிஸ்தா, 2 வால்நட் அது கூட நீங்க ஊற வச்சு சேர்த்துக்கலாம். சாயங்காலம் இதை வந்து நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பசும்பாலோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அடுப்புல வச்சு காய்ச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அது தண்ணியில நல்லா களைஞ்சிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா நல்லா ஊறி ரெடியா இருக்கும். இந்த பால் நல்லா திக்கா குறுகி வர்றப்ப இந்த அவல் எடுத்து அதுல போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அவல் அந்த பால் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி கலவையா வந்துடும். இது கூட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நாட்டு வாழைப்பழ வெரைட்டில ஏதாவது ஒண்ணு நீங்க நைட் வந்து நேந்திரப்பழம், ரஸ்தாளி, ரொபஸ்டா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பாக்கி உங்களுக்கு பிடிச்ச எந்த பழமா இருந்தாலும் சரி ஒரு பழத்தை நல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதோட போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறுக்கும் நல்ல நிறைவா இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்னும் நல்ல ஷைனிங்கா இருக்கும். வெயிட்டும் போடாம இருக்கும். காலையில எழுந்தோடனே காஃபி, டீ இல்லாட்டி சுக்குமல்லி தண்ணி, அதுக்கப்புறமா கஞ்சி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி, அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் கழிச்சு இந்த கருவேப்பிலை மோர், அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லும் சாலடு,
அதுக்கப்புறமா 4:30 மணி 5 மணி போல ஒரு மாதுளம் பழம் அண்ட் அரைக்கப்பளவுக்கு தயிர், நைட்டு இந்த பாலோட சேர்த்து அந்த அவல் வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா 3 நாள் வாரத்துல இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் நல்லா குறையும். இது கூட 1/2 hour அளவுக்கு வாக்கிங் போங்க. வாக்கிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த டயட்டை நீங்க வாரத்துல 3 நாள் அப்படின்னு 1 மாசம் செஞ்சு பாருங்க. 2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு டக்குன்னு குறைய ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஸ்கின்ல வந்து அந்த க்ளோவோட இருப்பீங்க நீங்க. அடுத்தடுத்த வீடியோல மத்த நாளுக்கான டயட்டையும் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதோட நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் நான் சொன்ன டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ரங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இருந்து ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ போட்டோவோ வீடியோவோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. இன்ஸ்டால என்னோட ஐடி happyhomemaker_தமிழ், ஃபேஸ்புக்ல happyhomemaker தமிழ். நம்ம சேனல்ல வர பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. நம்மளோட மற்ற 2 சேனலையும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.